பரமக்குடியில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் 2.5 வயது குழந்தை ஒன்றை தலை துண்டித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் பரமக்குடியை அடுத்த யமனேஸ்வரம் கிறிஸ்தவ தெருவைச் சேர்ந்த தம்பதியர் தேசிங்கு ராஜா டெய்சி. இவர்களுக்கு 2.5 வயதில் லெமூரியா என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது. தேசிங்கு ராஜா வழக்குரைஞராக பணியாற்றி வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான சஞ்சய் தேசிங்கு ராஜாவின் உறவினர் ஆவார். இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை லெமூரியாவை சஞ்சய் தூக்கிக் கொண்டு வீட்டின் பின்புறமாக கொண்டு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த கத்தியால் கழுத்தை அறுத்து தலையை துண்டித்துள்ளார். குழந்தையின் உடலை வீட்டில் போட்டுவிட்டு தலையை தூக்கிக் கொண்டு சென்ற சஞ்சய் அருகில் இருந்த ஊரணியில் தூக்கி வீசியுள்ளார். தலையில்லாமல் கிடந்த குழந்தையின் சடலத்தை பார்த்து உறவினர்கள் கதறி அழுதனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் தீயணைப்பு படையினர் உதவியுடன் நீண்ட தேடலுக்கு பின் ஊரணியில் இருந்து குழந்தையின் தலையை மீட்டனர். குழந்தையின் தலையையும் சடலத்தையும் உடற்கூறு ஆய்விற்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இதனிடையே கொலையாளி சஞ்சய் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.